எடப்பாடி பழனிசாமியுடன் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசியுள்ளார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், இந்த சந்திப்பில் முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் பேசப்பட்டதா? கூட்டணி குறித்து ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதா? அஇஅதிமுகவுடன் புதிய தமிழகம் தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்திருப்பதாகத்தான் இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இச்சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதாவது புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெறவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றிருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் இடம்பெறவில்லை. இந்நிலையில பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதிய தமிழகம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு விரும்பினாலும் கூட தென்காசி தொகுதியில் தான் கிருஷ்ணசாமி போட்டியிடுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். அதனால தென்காசி தொகுதியில் பாஜக ஒரு வேட்பாளரை களமிறக்கும் என்ற அடிப்படையில பாஜகவுடனான கூட்டணி என்பது புதிய தமிழகம் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதன் பிறகுதான் அஇஅதிமுக நோக்கி அவர் நகர தொடங்கினார். தற்போது நிலையில இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்வதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பு முடிவடைந்த பிறகு அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தன்னுடைய கூட்டணியை அவர் உறுதி செய்வதற்கான சூழலும் தற்போது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.